அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க, கழட்டிடுறேண்ணா. இந்த ஒரு டைலாகு மறக்கவே முடியாத ஒரு டைலாக். நம்மளால் அதை ஒவ்வொரு முறையும் படிக்கிறப்போ, அதை பற்றின செய்திகள் வர்றப்போ நம்மளே அறியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் பண்ணும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சில பேர் பேசினாங்க இல்லையா. ஐயா பிறந்தநாளுக்கு அடுத்த நாள், இன்றைக்கி மே 13, அந்த பொள்ளாச்சியில் அந்த வழக்கில் மாட்டினா அந்த 9 பேருக்கும், மொத்தம் 9 பேர், சபரிநாதன் ஆரம்பித்து வரிசையாக 9 பேருக்கும் இன்னைக்கு தீர்ப்பு. கிட்டத்தட்ட 2019 அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் கேஸை ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடைசி கட்டமாக என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 9 பேர் இருக்காங்கல்ல, அவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்காங்க. 9 பேர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட விசாரணை, அதாவது ஃபைனல் அந்த ஒரு இதுக்காக ஏப்ரல் 9 லாஸ்ட் ஏப்ரல் 9 அவர் வச்சு அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்டாங்க. இது கட்டில் வக்கீல் குறுக்கு விசாரணை அது இதுன்னு போச்சு. கிட்டத்தட்ட 200 எவிடன்ஸு, ஏகப்பட்ட விட்னஸஸ்ஸு, பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக க்ளோஸ்டு டோரில் சாட்சியை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த கேஸை எடுக்கிறப்போ அவ்வளோவா யாருக்கும் பெருசாக நம்பிக்கை கொதிச்சாங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் நிறையா கொதிச்சாங்க. ஏன்னா இப்படி ஒரு கொடூரம் எங்கெங்கேயோ நடந்து கேள்விப்பட்டிருப்போமே தவிர நம்ம ஊரில் நடந்து, அதுவும் ரொம்ப நாளாக நடந்திருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது யாருக்குமே கம்ப்ளைண்ட் போச்சா, போன கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள வேறு மாதிரி டீல் பண்ணாங்களா. இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு விஷயத்தில் அடையாளங்களை எப்படி போலீஸ் விடலாம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, தப்பு. இதே சம்பவம் பொள்ளாச்சி வழக்குலையும் நடந்தது, இதே மாதிரியான விஷயம். ஏன்னா அப்போ அந்த கேஸில் சிக்கினவங்க அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இதில் அந்த ரேஞ்சில் இருந்ததா, பயங்கர பவர் சென்ட்ரிக் பீப்புளுக்கு நடுவில் உட்காந்து பாதுகாப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெறும் லோக்கலில் உள்ள பசங்க மட்டும் இதுக்கு தப்பு இல்லை, இதுக்கு மேலே பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் இதையெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 9 பேர் மட்டும்தான் சிக்கினாங்க. வெறும் 9 பேர் கையில் காசு இருக்குது அப்படின்ற தைரியத்தில் இதையெல்லாம் எவனும் பண்ணிட முடியாது. அதையும் மீறி பெரிய பெரிய இடங்களில் எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது, எவனாலையும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களை இந்த அளவுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு தூண்டியிருக்கு. இப்போது இந்த கேஸுக்கு இன்னைக்கு தீர்ப்பு, எத்தனை மணிக்கு தீர்ப்புன்றது இன்னைக்கு தீர்ப்பு. நந்தினி தேவின்ற ஒரு நீதிபதி இந்த கேஸுக்கு இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு கொடுக்க போகிறது தான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அது இதுக்கு மேலே அப்பீல் போகலாம். ஆனால் இதுக்கு மேலே எப்போ அப்பீல் போவாங்கன்னா, ஒருவேளை இவனுங்களாம் குற்றவாளிகள் அப்படின்னு யாராச்சும் ஒருவேளை அந்த அம்மா தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதை ஃபைட் பண்ணி மேலே போவாங்க. ஆனால் இல்லை, இதில் ஒரு சில பேர் குற்றவாளிகள், ஒரு சில பேர் நிரபராதிகள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தீர்ப்பு வந்தது அப்படின்னா அப்போ போக மாட்டாங்க. இல்லை 9 பேருமே நிரபராதிகள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, they are all trapped, சின்ன பசங்க, இவனுங்களை இந்த மாதிரி செய்ய சொல்லி தூண்டி இருக்காங்க அப்படின்ற சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வக்கீல் என்ன வேணாலும், அதாவது கவர்மெண்ட் வக்கீல் இல்லை, அந்த 9 பேருக்கு ஆதரவாக ஒரு வக்கீல் வாதாடி இருப்பார்ல, அந்த வக்கீல் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். அந்த பெண்கள் அதை ரசித்தாங்க,
சொல்லலாம். யார் வேணும், யார் இல்லைன்னு தடுக்க போகிறா? அதனால அந்த பசங்க அப்படி பண்ணிட்டாங்க. எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு யார் இதை பெருசாக எதிர்பார்க்கலையா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு இந்த தீர்ப்பு வரும். என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நடக்க போகுது இல்லையா, அவங்களுக்கான இது ஒரு பூஸ்டிங்காக பார்த்துக்கலாம். வாங்கடா, என்ன வேணாலும் செய்யலாம், உங்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, அதிகபட்சம் 4-5 வருஷம் செயலுக்குள்ள, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி இருக்க போதா. தயவு செய்து இனிமேல் எவனும் எதையும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நினப்பு உங்கள் மனசில் வரவே கூடாது. வந்துச்சுன்னா மொத்த வாழ்க்கையும் வீணாக போயிடும். திமிரில், பணத்திமிர்லையும் அதிகார திமிர்லையும் அரசியல் பலத்துலையும் ஆள் பலத்துலையும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி மண்டையால் அடித்த மாதிரி ஒரு தீர்ப்பு. அத்தனை பேரும் குற்றவாளிகள், 1-2 பேருக்கு மரண தண்டனை அப்படி ஏதாச்சும் வரப்போகுதா? வந்தால் அப்பையும் எடப்பாடியார் நல்லா இன்றைக்கும் சேர்த்து போகிற நாள் கொண்டாடலாம், தப்பு இல்லை. நான் அன்றைக்கி இருந்து அவங்கள பயங்கரமாக காப்பாற்ற ட்ரை பண்ணது, எனக்கு கேஸை எடுக்கிறதுக்கே அவ்வளோக்கு ப்ரெஷராக இருந்துச்சு. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த கேஸ் வருது. என்ன தீர்ப்புன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.